வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மறதி மாமியார். கதைக்குள்ள போலாமா? தனது தந்தையுடன் போனில் பேசிவிட்டு போனை ஏதோ யோசனையோட வைத்த ரக்ஷிதாவை பார்த்து கொண்டே ஆபீஸிற்கு கிளம்பி வெளியே வந்தான் பிரணவ். என்னம்மா, போன்ல யாரு? மாமா தானே? ஆமாங்க என்றாள் அமைதியாக. அவர் என்ன சொன்னாரு? ஏன் ஒரு மாதிரி உம்முனாயிட்ட? ஒன்னும் இல்லைங்க, தீபாவளி வருது இல்ல, அதுவும் நமக்கு தலை தீபாவளி, அதனால அப்பா இன்னைக்கே கிளம்பி வர சொன்னாரு. அதுதானே, அதுக்கா இப்படி உம்முனாகிட்ட? இல்லைங்க, அது என்றவள் தயங்க. அடை என்னம்மா நீ, கல்யாணம் ஆகி 3 மாசம் நல்லா கலகலப்பா இருந்த, அப்புறம் ஏன் ஒரு மாதிரி டல்லாகிட்ட? ஏப்ப பாரு ஏதோ யோசனையாவே இருக்கியே, என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டு பிரணவின் அம்மா ஜெயந்தி வந்தாள். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. சரி சரி, ஏய் நம்ம ரக்ஷிதாவை கூட்டிட்டு இன்னைக்கே நீ ஊருக்கு கிளம்பு, வரும்போது ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டு வந்துடு என்றாள் ஜெயந்தி. இல்லை அத்தை, தீபாவளிக்கு இன்னும் 4 நாள் இருக்கு, எதுக்கு இப்போவே அவர் அனாவசியமாக லீவ் போடணும்? ஏம்மா அப்படி சொல்கிற? அதனால என்ன இருக்கு? உங்களுக்கு இது தலை தீபாவளி, நீ போய் 4 நாள் உங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வா, உனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லை? கல்யாணம் ஆகி 2 வாட்டி போனேன், அவ்வளவுதான். அவனும் போன வாட்டி நீ போனப்ப வரல, உங்க அம்மா அப்பா அதுக்கே தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்லத்த, அதெல்லாம் அவங்க ஒன்னும் நினைச்சுக்கல என்றாள் பரபரப்பாக. அவளை ஆச்சரியமாக பார்த்தனர் ஜெயந்தியும் பிரணவும். இதை கவனித்த ரக்ஷிதா, இல்லத்த, அவங்க அப்படிலாம் டக்குன்னு யாரையும் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க, அதுவும் அவங்க மருமக, இவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிட்டு இருக்காங்க, அதுக்காக சொல்ல வந்த என்று சமாளித்தாள். ஜெயந்தியின் முகம் மலர்ந்தது. அதுதான் தெரியுமே ரட்சிதா, நீ சொல்ல வேண்டியதில்லை, அவங்க எங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிட்டு இருக்காங்கன்னு கல்யாணத்துலதான் நாங்க பார்த்தோமே. அப்பா பாப்பா, என்ன கவனிப்பு, என்ன பண்ணிவிட. ஆமா ரக்ஷிதா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எங்க சொந்தக்காரங்களாம் கூட ரொம்ப பாராட்டினாங்க, நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுவும் உங்க அம்மா எங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, எல்லாரையும் கேட்டு கேட்டு எல்லாம் செஞ்சாங்க, அதெல்லாம் நாங்க மறக்க முடியாது. இதுக்காகவே நான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி போகணும் போல இருக்கு. நீதான் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிற, அங்கங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போலன்னு புருஷன்கிட்ட சண்டை போடுவாங்க, நீ என்னவோ நாங்களா சொன்னாலும் வேண்டான்னு சொல்ற என்றான் பிரணவ். ரக்ஷிதாவின் முகம் ஏதோ தர்ம சங்கடத்தை காட்டியது. என்ன ரக்ஷிதா, ஏன் டல்லாகிட்ட? ஒன்னும் இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் அது கிராமம், இங்க இருக்கிறது போல வசதி எல்லாம் அங்க இருக்காது, உங்களாலெல்லாம் அங்க 4 நாள் தங்க முடியாது. நான் பரவாயில்ல, அங்கேயே பிறந்து வளர்ந்தவ, அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், உங்களால முடியாதுங்க, அதுக்கு தான் பாக்குறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நான் வேணா அப்பா கூப்பிட்டதுக்காக இப்பவே கிளம்பி போறேன், நீங்க தீபாவளிக்கு முதல் நாள் வந்தா போதும் என்றாள். அவளை இருவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். சரிடா, அவ சொல்றதும் சரிதான், நீயும் போயிட்டா நான் இங்க தனியா தான் இருக்கணும். ரக்ஷிதா இன்னைக்கு கிளம்பிட்டோம், நீ அப்புறமா கூட போவ என்றாள் ஜெயந்தி. சரிம்மா, அப்பனா நீ எல்லாம் பேக் பண்ணி வை, நான் சாயங்காலம் கூட்டிட்டு போய் பஸ் ஏத்தி விடுறேன் என்று கிளம்பி சென்றான். ரக்ஷிதாவிற்கு அப்பொழுதுதான் மூச்சு வந்தது. இதை கவனித்துக் கொண்டு அமைதியாக இருந்தாள் ஜெயந்தி. அன்று மாலை அவளை திண்டிவனம் பஸ்ஸில் ஏற்றி விட்டு வந்தான் பிரணவ். என்னப்பா, ரக்ஷிதாவை பஸ் ஏத்திட்டியா என்று கேட்டுக்கொண்டு அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் ஜெயந்தி. ஏத்தி விட்டம்மா, போனதும் போன் போடுறேன்னு சொன்னா. அதெல்லாம் சரிதான். ஆமா, ஏண்டா அவ கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இருக்கா, அடிக்கடி அவங்க அப்பா கிட்ட போன்ல பேசுறா, நான் அங்க வந்தா டக்குன்னு போனை வச்சிடுறா, எப்ப பாரு ஏதோ யோசனையிலே இருக்காளே. ஆமாம்மா, நான் கூட கவனிக்கிறேன், அவங்க அப்பா கிட்ட இருந்து போன் வந்தா என்ன அவ்வளவா பேச விடுறது இல்ல, அவங்க அப்பாவது எப்பயாவது பேசுறாரு, அவங்க அம்மா சுத்தமா பேச மாட்டேன்றாங்க. நான் அவங்கள கேட்டாலும் அவங்க அப்பா எதனா சொல்லிடுறாரு. இவ்வளோ அங்கெல்லாம் என்ன அடிக்கடி வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்றா. அது ஒன்றும் இல்லடா, அவங்க அம்மா வீடு கிராமத்துல இருக்குல்ல, அதுதான் அவ சங்கடப்படுறா போல இருக்கு. இங்க அவ பாக்குறா இல்ல, நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம், நல்ல வசதியா இருக்கும், அங்க அவ்வளவா வசதி இல்லை, நாம எதனா தப்பா எடுத்து பொண்ணு அவ தயங்குறா. சரியான பொண்ணு, நம்மளை பத்தி தெரியல அவளுக்கு என்று சிரித்தாள் ஜெயந்தி. ஆமாம்மா, அவளுக்கு காம்ப்ளெக்ஸ்ன்னு நினைக்கிறேன். சரி, நாம் ஒன்று செய்வோம், அவளை சரி பண்ணணும்னா நாம யாருன்றதை அவளுக்கு காட்டணும், அதனால அவகிட்ட சொல்லாம நாளைக்கு நம்ம அங்க போறோம், சரியா? ஏண்டா, எதுக்கு?
அவதான் சங்கடப்படுறாளே, பாவம், நாம போய் என்று தயங்கினாள் ஜெயந்தி. அம்மா, நாமளும் இப்படி இருந்தா அப்புறம் அவளுக்கு நம்மளை பத்தி புரியாதுமா. நீங்க நாளைக்கே ரெடியா இருங்க. நான் ஆபீஸ்ல போய் லீவு சொல்லிட்டு வந்துடுறேன். நாம போலாம். நாம போனா அவங்க அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சொல்ல முடியாது, அவங்க நம்மள கூப்பிடதான் ஆசைப்படுவாங்க. இவதான் இவளுக்கு இருக்கிற காம்ப்ளெக்ஸால ஒருவேளை கூப்பிட வேண்டாம், அவங்களுக்கு இங்க வசதி பத்தாதுன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பா என்றான். ஆமாப்பா, நீ சொன்னதும் சரிதான். அன்னைக்கு அவங்க அம்மா அப்பாலாம் நம்ம கிட்ட எவ்வளவு மரியாதையா கவனிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரிப்பா, நான் ரெடியா இருக்கேன். நீ ஆபீஸுக்கு போயிட்டு வந்துடு, நாம போவோம் என்றாள். அன்று திண்டிவனத்தில் இருக்கும் தனது தாய் வீட்டிற்கு சென்றிறங்கிய மகளை மகிழ்ச்சியோடு வரவேற்றார் மூர்த்தி. என்னம்மா, எங்க போயிட்டு வர? கையில பெட்டியோட வந்திருக்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளிருந்து ஓடி வந்தாள் வனஜா. அவளை வேதனையோடு பார்த்தாள் ரக்ஷிதா. என்னடா அப்படி பாக்குற என்றார் மூர்த்தி. என்னப்பா, அம்மாக்கு இன்னும் சரியாகலையா? அப்படியேதான் இருக்காங்களா என்றாள் மெதுவாக. எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன் என்றாள் வனஜா மூர்த்தியை பார்த்து. அது ஒண்ணும் இல்ல வனஜா, நீ எல்லாத்தையும் அடிக்கடி மறந்துடுறியா? அதைத்தான் சொல்றா குழந்தை. ஏன் வனஜா, உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் தான் சொல்றேனே, இன்னைக்கு காலையில கூட சொன்னேன். நம்ம ரட்சிதாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ சென்னையில அவங்க புருஷன் வீட்டுல இருக்கா. நம்ம மாப்பிள்ளை பேர் கூட பிரணவ்னு. ஆமா ஆமா, காலையில நான் ரக்ஷிதாவை காணோன்னு தேடினப்ப சொன்னீங்க இல்ல, எனக்கு மறந்துடுச்சிங்க. சரி சரி, வாமா, உள்ள வா. எப்படி இருக்கிற? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு என்று அவள் கையில் இருந்த பெட்டியை வாங்கினாள். ஆ, எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. என்னது எல்லாருமா? உங்க கூட வேற யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா, எத்தனை வாட்டி சொல்றது, எங்க கூட எங்க மாமியாரும் இருக்காங்க. ஆ, ஆமா ஆமா, சரிம்மா, நீ அப்பா கூட பேசிட்டு நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றாள். அவள் சென்றதும் தனது தந்தையை கவலையோடு பார்த்த ரக்ஷிதா, ஏன்பா அம்மா அப்படியே தான் இருக்காங்க? எங்கேயோ டாக்டர் கிட்ட பாக்குறேன்னு சொன்னீங்க, இன்னுமா சரியாகல? கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம இருக்காங்களே. நானும் அவளுக்கு எவ்வளவோ செலவு பண்ணி வைத்தியம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா இதுக்குள்ள அதெல்லாம் சரியாகாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும்னு சொல்றாங்க. முன்னெல்லாம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாரையும் ஞாபகம் இல்லாம இருந்தா. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, யாரையாவது சொன்னா மனசுல வாங்கிக்கிறா. இருந்தாலும் என்னப்பா பிரயோஜனம், கொஞ்ச நேரத்துல திரும்ப இல்ல மறந்துடுறாங்க. ஆமாம்மா, அதுக்கு என்னம்மா பண்றது? டாக்டர் சொன்னது போல கொஞ்சம் கொஞ்சமா தானே குணமாகும். அப்பா, இதுக்குன்னு இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நம்ம பார்க்கணும், அப்பதான் இதெல்லாம் சரியாகும். நீ சொல்றது நியாயம்தான், எனக்கு அவ்வளவா யாரையும் வெளியில பழக்கம் இல்லம்மா. இதெல்லாம் சென்னையில தான் போய் பார்க்கணும். யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தான் தெரியல என்றார் வருத்தமாக. அவரை கவலையோடு பார்த்தவள், கவலைப்படாதீங்கப்பா, அம்மாக்கு சரியாகிடும். என்னாலதான் எல்லாம் வந்தது. போன வாட்டி நான் வந்திருந்தப்ப நான் தான் சும்மா இல்லாம நாம சினிமாக்கு போகலான்னு உங்க 2 பேரையும் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனேன். அப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி அம்மாக்கு தலையில அடிபட்டு இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு நீ என்னம்மா செய்வ? பாவம், எல்லாம் என் தலையெழுத்து. அதனாலதான் இவளை நான் எங்கேயும் கூட்டிட்டு போறதில்ல. இவ இப்படி நடந்துக்கிறத பார்த்து யாராவது இவளை வேற மாதிரி சொல்லிட போறாங்கன்னு கவலையா இருக்கு. ஆமாப்பா, அதுக்காக தான் நானும் எங்க வீட்டுக்காரர்கிட்டையும் எங்க மாமியார்கிட்டையும் கூட எதுவும் சொல்லல. நம்ம அம்மா இப்படி ஏடா கூடமா நடந்துக்கிறதும் பேசுறதும் பார்த்துட்டு அவங்களுக்கு புத்தி கித்தி சரியில்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட போறாங்கன்னு தான் அவங்களை இங்க வர வைக்க கூட சங்கடமா இருக்கு. இன்னைக்கு கூட அவர் வரேன்னு சொன்னாரு. ஆனா நான் தான் ஏதோ சாக்கு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டேன். தீபாவளிக்கு முதல் நாள் வந்தா போதுன்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ள அம்மா கிட்ட எப்படியாவது பேசி அவரை பத்தி சொல்லி வைக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சுட்டா அப்புறம் நான் அவரை கூட்டிட்டு போயிடுவேன் என்றாள். மூர்த்தி அமைதியாக கண்களை துடைத்து கொண்டார். ஏ வனஜா நல்லா இருந்தானா இந்நேரம் சும்மா இருந்திருப்பாளா? மாப்பிள்ளையும் உன்னையும் ஒரு வாரம் முன்னமே வர வச்சு தீபாவளிக்கு அமக்கலம் பண்ணிட்டு இருப்பா என்று பெருமூச்சு விட்டார். என்னப்பா, எனக்கு சமாதானம் சொல்லிட்டு நீங்க சங்கடப்படுறீங்க என்றவர் கையை பற்றி கொண்டாள் ரக்ஷிதா. இதற்குள் உள்ளிருந்து கைகளை துடைத்து கொண்டு வந்த வனஜா, என்னம்மா, நான் உன்னை சாப்பிட வர சொல்லிட்டு போனேன், இன்னும் இங்கேயே உட்காந்து அப்பா கூட பேசிட்டு இருக்கிற, வா சீக்கிரம் என்றாள். ஏய் வனஜா, என்னம்மா, நீ தானே குழந்தைக்கு காஃபி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போன என்றார் மூர்த்தி. ஆமா இல்ல,
நான் மறந்து போயிட்டேங்க. கடகடன்னு சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சரி, ஒரே நிமிஷம், நான் போய் காப்பியை போடுறேன் என்று உள்ளே செல்ல திரும்பினாள். அம்மா இருங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம சாப்பாடே சாப்பிட்டுப்போம் என்றாள் ரக்ஷிதா. ஆமா, அதுவும் சரிதான். அப்புறம் அதையும் மறந்துட்டு வெறும் கிண்ணத்தை கொண்டு வந்து வைக்க போறா உங்க அம்மா என்று சிரித்து கொண்டே தனது மகளை உள்ளே அழைத்து சென்றார் மூர்த்தி. மறுநாள் மதியம் ரக்ஷிதா சாப்பிட்டு விட்டு உள்ளே செல்போனில் பாட்டு கேட்டுக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருக்க மூர்த்தி உள்ளே ஏதோ வேலையாக இருந்தார். கோடியில் துணிகளை காய போட்டு கொண்டிருந்த வனஜா கேட்டை யாரோ திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். என்னத்த, எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே காரில் இருந்து இறங்கி பிரணவ் வந்தான். அவன் பின்னால் ஜெயந்தியும் அவளை பார்த்து புன்னகை செய்து கொண்டே வந்தாள். அவர்களை ஒன்னும் புரியாமல் பார்த்த வனஜா கையில் இருந்த பக்கெட்டை கீழே வைத்து விட்டு, யாரு நீங்க என்றாள். என்னத்த, நாங்க உங்களை சர்ப்ரைஸ் பண்ண வந்தா நீங்க இல்ல எங்களை கலாய்க்கிறீங்க. அம்மா பாருங்கம்மா அத்தைய என்று திரும்பி தனது தாயை பார்த்து சிரித்தான். நிஜமாவே தெரியலப்பா, நீங்க யாரு? என்ன பார்த்து அத்தனை கூப்பிடுறீங்க? ஆமா, அவங்க யாரு என்று ஜெயந்தியை பார்த்தாள். என்ன சம்பந்தி, என்னை யாருன்னு தெரியலையா? நான் தான் உங்க மாப்பிள்ளையோட அம்மா, போதுமா? பார்க்க சாதுவா இருந்துகிட்டு நல்லா கேலியாதான் பேசுறீங்க என்றாள் ஜெயந்தி. என்னங்க இது, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நான் ஏன் கேலியா பேசணும்? நான் உங்களை இதுவரை பார்த்ததே இல்லை. நீங்க பொய் சொல்றீங்க. மாப்பிள்ளையா? யார் மாப்பிள்ள? எங்க பொண்ணுக்கு இன்னும் நாங்க கல்யாணமே பண்ணல என்றால் ஆவேசமாக. இருவரும் திடுக்கிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏய், என்னடா இது, உங்க மாமியார் ஒரு மாதிரி பேசுறாங்க என்று தனது மகனின் காதை கடித்தாள் ஜெயந்தி. என்னது, நான் ஒரு மாதிரி பேசுறேன்னா? என்னம்மா சொல்றீங்க? எங்க வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு கல்யாணம் ஆகாத என் பொண்ணுக்கு இவருதான் புருஷன்னு சொல்லி உளர்றீங்க. நீங்க எங்க சம்பந்தின்னு சொல்றீங்க, கடைசியில நான் ஒரு மாதிரி பேசுறேன்னு சொல்றீங்க என்று முறைத்தாள். ஜெயந்தியும் பிரணவும் திருவன விழித்து கொண்டிருக்க உள்ளே ரக்ஷிதாவும் மூர்த்தியும் ஏதோ சத்தம் கேட்டு கடகடவென வெளியே ஓடி வந்தனர். பிரணவையும் ஜெயந்தியும் பார்த்ததும் அவர்களுக்கு திக்கன் ஆகியது. அத்த வாங்க அத்த. என்னங்க, நீங்க எப்ப வந்தீங்க என்று தடுமாறிக்கொண்டு அங்கு ஓடி வந்தாள் ரக்ஷிதா. சம்மந்தி அம்மா வாங்க, மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள என்று மூர்த்தியும் ஓடி வந்து பிரணவின் கையில் இருந்த பேக்கை வாங்கி கொண்டு அவர்களை உள்ளே அழைத்தார். என்னமாமா, அத்தை ஏன் ஒரு மாதிரி பேசுறாங்க? எங்களை தெரியாதது போல நடந்துக்கிறாங்களே என்றான் பிரணவ். அது ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, அவ சும்மா விளையாட்டுக்கு அப்படி பேசுறா. கல்யாணம் ஆகி நீங்க இங்க சரியா வராம இருக்கீங்கல்ல, அதனால அவளுக்கு வருத்தம், அதுதான் அப்படி நடந்துக்கிறா, வேற ஒண்ணும் இல்ல என்றார் மூர்த்தி. ஓ அப்படியா, அதுதானே பார்த்தேன். நாங்க என்ன செய்யறது? நாங்க இங்க வரோன்னு தான் கிளம்புறோம், உங்க பொண்ணுதான் வேண்டான்னு சொல்லிடுறா என்று சிரித்தாள் ஜெயந்தி. என்னது, அண்ணியா? ரக்ஷிதா இவங்க என்ன சொல்றாங்க என்றாள் வனஜா. அம்மா போதும்மா, சும்மா எதுக்கு இப்படி பண்றீங்க? என்னங்க, நீங்க வாங்க, நம்ம முதல்ல உள்ள போவோம் என்றாள் ரக்ஷிதா பதட்டமாக. ஆமா ஆமா, நீங்க முதல்ல உள்ள வாங்க என்று அவர்களை உள்ளே அழைத்து சென்றார் மூர்த்தி. அவர்கள் உள்ளே சென்றதும் தனது தாயை மாடி கழித்து சென்ற ரக்ஷிதா, ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? அவங்க எங்க மாமியாரு, அவர்தான் என்னோட வீட்டுக்காரரு. நான் எத்தனை வாட்டி சொல்றேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க வீட்டுக்காரரும் மாமியாரும் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா? அவங்கதான் உங்க மாமியாரா? அவருதான் நம்ம மாப்பிள்ளையா? எனக்கு என்னவோ எல்லாம் மறந்துருச்சுமா. சரி சரி, நான் போய் அவங்கள கவனிக்கிறேன், இல்லைன்னா அவங்க தப்பெடுத்துப்பாங்க. வீட்டுக்கு வந்த சம்பந்திய கவனிக்கணும் இல்ல என்று கடகடவென கீழே ஓடினாள். கடவுளே, கீழே போற வரைக்குமாவது அம்மாக்கு அவங்கள ஞாபகம் இருக்கணும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டே பின்னால் சென்றாள் ரக்ஷிதா. வாங்க வாங்க, நான் ஏதோ மறதியில உங்களை கவனிக்காம விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. இப்பதான் ரக்ஷிதா சொன்னா, நீங்க தான் எங்க மாப்பிள்ளையாமே. எப்படி மாப்பிள்ள இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சம்பந்தியம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா என்றாள். என்னது, ரக்ஷிதா சொன்னாளா என்று திருவன விழித்தான் பிரணவ். இல்லைங்க, எங்க அம்மா விளையாட்டுக்கு உங்ககிட்ட உங்களை தெரியாதது போல பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதுதான். இப்படிலாம் பண்ணாதீங்க, அவங்க கோச்சிக்க போறாங்கன்னு நான் தான் சொன்னேன், அதை தான் சொல்றாங்க என்றாள் ரக்ஷிதா. ஓ அப்படியா? ரக்ஷிதா அவங்கள எதுவும் சொல்லாதம்மா, அவங்க எப்படி பேசினாலும் நாங்க தப்பாலாம் எடுத்துக்க மாட்டோம் என்றாள் ஜெயந்தி. சரி அண்ணி, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க போய் முகம் கை கால் எல்லாம் அலம்பிட்டு வந்துடுங்க என்று உள்ளே சென்றாள் வனஜா.
அவள் சென்றதும் தனது மகளிடம் வந்த மூர்த்தி, ஏம்மா நீயும் உள்ள போய் பாரு, அப்புறம் அவள் சொன்னதை மறந்துட்டு காப்பியை போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறா என்று காதை கடித்தார். ஆமாப்பா, நான் போறேன், நீங்க இவங்களை கவனிச்சுக்கோங்க என்று உள்ளே ஓடினாள் ரக்ஷிதா. வாங்க மாப்பிள்ள, வாங்க சம்பந்தியம்மா, கை கால் அலம்பிப்பீங்க என்று அவர்களை உள்ளே அழைத்து சென்றார் மூர்த்தி. ரக்ஷிதாவும் வனஜாவும் அனைவருக்கும் சாப்பாடு பரிமாற தனது மாமியாரின் சமையலை ஏற்கனவே ருசித்திருந்த பிரணவ் ஆவலாக சாப்பிட ஆரம்பித்தான். ஆனால் சாப்பாட்டில் முன் போல் ருசி இல்லை. சாம்பாரில் சுத்தமாக உப்பு இல்லாமல் சப்பன இருந்தது. காரக்குழம்பில் ஏகத்துக்கும் காரமாக இருந்தது. பொரியல் ஒரே உப்பாக இருந்தது. ஜெயந்தியும் பிரணவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இதை கவனித்த மூர்த்தி, என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குறீங்க, எதனா வேணுமா என்றார். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமாமா. ரக்ஷிதா, இன்னைக்கு சமையல நீ பண்ணியா இல்ல அத்தை பண்ணாங்களா என்று கேட்டான். அம்மா தாங்க, நான் இங்க வந்துட்டா அவங்க என்ன சமையல் கட்டிக்க விட மாட்டாங்க என்று சிரித்தாள் ரக்ஷிதா. ஆமா, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல என்று அவன் முனர, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க என்றாள் வனஜா. ஒன்னும் இல்ல அத்தை, சாம்பார்ல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, அதுதான். ஓ சாரி மாப்பிள்ள, அதுதான் உங்க முகமே அப்படி மாறிடுச்சா? அது ஒண்ணும் இல்ல, ஏதோ மறதியில உப்பு போடாம விட்டுட்டு இருப்பேன், இந்தாங்க என்று அங்கிருந்த உப்பை எடுத்து அவனுக்கு போட்டாள். அப்பொழுது அருகில் அமர்ந்திருந்த ஜெயந்தியை பார்த்து, இவங்க யாருன்னு சொன்னீங்க என்று அவளை உற்று பார்த்தாள். அம்மா என்னது, பேசாம இருங்க என்று தனது தாயை பிடித்து இழுத்தாள் ரக்ஷிதா. இல்லம்மா, அவளுக்கு எதனா வேணுமான்னு கேட்கலான்னு தான். பாவம், அவங்க ஒண்ணுமே சொல்லாம அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க யாருன்னு சொன்ன? ஐயோ அம்மா, அவங்கதான் எங்க மாமியாரு. நல்ல வேளை நீங்க கேட்டதை அவங்க கவனிக்கல, பேசாம இருக்காங்க என்று காதை கடித்தாள். சம்மந்தி அம்மா, உங்களுக்கு எதனா வேணுமா என்று ஜெயந்தியை பார்த்தார் மூர்த்தி. தலையை குனிந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்த ஜெயந்தி நிமிர்ந்து பார்க்க அவள் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. அத்தை, என்ன இது என்று ரக்ஷிதா அலற. ஒன்னும் இல்லம்மா, கார குழம்பு சாப்பிட்டேன், அது கொஞ்சம் இல்ல இல்ல ரொம்ப காரமா இருந்தது, அதுதான் என்றாள். அது ஒன்னும் இல்ல அத்தை, புது மிளகா பொடி அரைச்சாங்க, அதுதான் காரமாகிட்டு இருக்கு, அது தெரியாம அம்மா. சரிம்மா புரியுது, அவங்க ஏதோ மறதியில போட்டிருப்பாங்க, அதுதானே சொல்ல வர. பரவாயில்லம்மா, சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் சாப்பிட்டேன். சரி, நான் போய் கையை அலம்பிக்கிறேம்மா என்று எழுந்து சென்றாள். அன்று இரவு 6 வாழைப்பழங்களை சாப்பிட்டு விட்டு ஒரு டம்ளர் மோரை குடித்தும் வயிற்றெரிச்சல் நின்ற பாடாக இல்லை ஜெயந்திக்கு. என்னம்மா, மாத்திரையாவது போட்டுக்கிறீங்களா, இல்லைன்னா டாக்டர் கிட்டையாவது போலாம் வாங்கம்மா என்றான் பிரணவ் கவலையாக. வேண்டாம்ப்பா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நீ வாங்கிட்டு வந்த ஜெலுசுல மட்டும் கொடு என்று அதை வாங்கி வாயில் போட்டு கொண்டாள். என்னம்மா இது, அதுதான் காரமா இருக்கே, அப்படி எதுக்கு அதை சாப்பிட்டீங்க, வேற ஏதாவது சாப்பிட்டு இருக்கலாம் இல்ல? ஆமாண்டா, மீதி எல்லாம் அப்படியே ரொம்ப நல்லா இருந்தது பாரு, எல்லாத்துலயும் தான் ஏதோ ஒண்ணு செஞ்சிருந்தாங்க உங்க மாமியார், அதுக்கு இந்த கார குழம்பே பரவாயில்ல. ஆனா உங்க கல்யாணம் ஆகி நம்ம வந்திருந்தப்ப அவங்க செஞ்ச சாப்பாடெல்லாம் நல்லா தானே இருந்தது, அதை நம்பித்தானே நானும் சாப்பிட உக்காந்தேன். ஆனா என்று தலையில் கையை வைத்து கொண்டாள். அதுதாம்மா எனக்கும் தெரியல என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, அண்ணி உடம்பு முடியலன்னு சொன்னீங்களாமே, ரக்ஷிதா சொன்னான், இப்ப எப்படி இருக்கு? இந்தாங்க வெந்நீர் நல்லா கொதிக்க கொதிக்க காய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க. இந்த ஊரு தண்ணி உங்களுக்கு ஒத்துக்கல போல இருக்கு, அதுதான் தண்ணிய நல்லா காய்ச்சி கொண்டாந்த என்று கூறிக்கொண்டு கையில் வெந்நீர் சொம்பை கொண்டு வந்தாள் வனஜா. எனது எரியிற நெருப்புல எண்ணெய கொட்டுறது போல, ஏற்கனவே வாயெல்லாம் புண்ணாகி வயிறு வேற எரிச்சலா இருக்கு, இதுல வெந்நீரா? சூப்பர்டா உங்க மாமியார் என்று தனது மகனிடம் மெலிதாக கூறினாள் ஜெயந்தி. என்ன மாப்பிள்ள, என்ன சொல்றாங்க அண்ணி என்று வனஜா கேட்க, இதற்குள் உள்ளே வந்த ரக்ஷிதா, அம்மா அத்தைக்கு வயிறு எரிச்சலா இருக்குன்னு தானே சொன்னேன், அதுக்கு போய் யாராவது வெந்நீர் கொண்டு வருவாங்களா என்று தனது தாயின் கையை பிடித்து கொண்டு வாங்க போலாம் என்றாள். ஆமா இல்ல, நான் மறந்துட்டேன் ரக்ஷிதா, இரு உள்ள போய் குல்கந்த் எடுத்துட்டு வரேன், அது சாப்பிட்டா சரியாகிடும் என்று வெளியே சென்றாள். அது சரி, ஏன் ரக்ஷிதா, உங்க அம்மா குல்கந்துக்கு பதிலு வேற எதையாவது கொண்டு வர போறாங்க, போய் பாரு என்றான் பிரணவ். சரிங்க என்று அவள் வெளியே ஓடினாள். கடவுளே, என்ன இது கூத்து என்று தலையில் அடித்து கொண்டான் பிரணவ். மறுநாள் காலை தீபாவளிக்கு மூர்த்தி அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருந்தார்.
பிரணவும் ஜெயந்தியும் வந்ததிலிருந்து அவருக்கும் ரக்ஷிதாவிற்கும் திக் திக் என்று அடித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் இப்படி சொல்லாமல் திடுதிடுப்பென வந்து விடுவர் என்று அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. வீட்டிற்கு வந்தவர்களை கவனிக்காமலும் இருக்க முடியவில்லை. தங்களது நிலைமை எடுத்து சொல்ல முடியாமல் தாங்கிக் கொண்டும் வனஜா செய்யும் காரியங்களை சமாளித்துக் கொண்டும் இருந்தனர். வீட்டிற்கு வந்த மாப்பிள்ளையையும் அவரது தாயையும் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று மூர்த்தி தவித்துக் கொண்டிருக்க, ரக்ஷிதாவிற்கும் இந்த தீபாவளி முடிந்ததும் அவர்களை மறுநாளே எப்படியாவது ஊருக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்றிருந்தது. அன்று காலை அவள் எழுந்து எண்ணெய் வைத்து குளித்து முடித்ததும் தனது தாயை விடாமல் அவளை சமையலுக்கு தயார் செய்து கொண்டிருந்தாள். மாப்பிள்ளையும் சம்மந்தியையும் கவனிக்கிறேன் என்று வனஜா கூறி கொண்டிருந்தாலும் அவளை அந்த பக்கம் போக விடாமல் பார்த்து கொண்டிருந்தனர் இருவரும். அப்படியும் வனஜா ஜெயந்தியிடம் சென்று, அனி வாங்க நீ குளிப்பீங்க, உங்களுக்காக தண்ணிலாம் காய வச்சு தயாரா வச்சிருக்கேன் என்றாள். ஆ சரி அண்ணி, இதோ துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று பேக்கில் இருந்து புடவை எடுத்து கொண்டிருந்தாள் ஜெயந்தி. சரி, நான் போய் பாத்ரூம்ல தண்ணியை விளாவி வைக்கிறேன், நீங்க எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்து குளிச்சுக்கோங்க என்று அவள் செல்ல, அப்பா காலில இருந்து நல்லாதான் பேசிட்டு இருக்காங்க, பரவாயில்ல என்று மனதில் நினைத்து கொண்டாள் ஜெயந்தி. பாத்ரூமில் தண்ணீரை எடுத்து வைக்க சென்ற வனஜாவை அழைத்து மாட்டிற்கு கழனி தண்ணியை கொடுக்குமாறு கூறிக்கொண்டு அங்கு பக்கெட்டை எடுத்து கொண்டு வந்து வைத்தான் வேலைக்காரன் கதிர். சரிப்பா, நான் எடுத்து வைக்கிறேன், நீ போய் மாட்டை பிடிச்சி கட்டிட்டு வா என்று அவனை அனுப்பினாள் வனஜா. இதற்குள் உள்ளே ரக்ஷிதா அவளை அழைக்க, தோ வரம்மா என்று உள்ளே சென்றாள். இதற்குள் தலையிலும் முகத்திலும் நன்கு எண்ணெய் வைத்துக்கொண்டு கண்களை கூட திறக்க முடியாமல் மெதுவாக பாத்ரூமுக்கு வந்த ஜெயந்தி கதவை சாத்தினாள். சற்று நேரத்தில் ரக்ஷிதா ரக்ஷிதா என்று அவள் கத்தும் சத்தம் கேட்டு ரக்ஷிதா கடகடவன அங்கே சென்றாள். பாத்ரூம் உள்ளே ஏதோ நாற்றம் அடிக்க புடவையை சுற்றி கொண்டு வெளியே வந்த ஜெயந்தியின் மீது பழைய காய்கறி தோல், கீரை காம்பு, சாதம் வடித்த நீர், நேற்று செய்து மீது போன சாம்பார் என அனைத்தும் கலந்து அவளுக்கு அபிஷேகம் செய்தது போல் அவள் உடல் முழுக்க இருந்தது. ஐயோ அத்தை, என்ன இது, மேலெல்லாம் ஒரே குப்பையா இருக்கு, பக்கெட்ல வேற மாட்டுக்கு வைக்கிற பழைய கழனி தண்ணி இருக்கு, இதையே உள்ள கொண்டு போனீங்க, இதுலயே குளிச்சிங்க என்றாள். ஆமா, எனக்கு வேண்டுதல், அதுதான் கழனி தண்ணியில குளிச்சேன். என்னம்மா கேள்வி கேட்கிற, உங்க அம்மா எனக்கு தண்ணி விளவி வைக்கிறேன்னு சொன்னாங்க, நானும் முகத்துல எண்ணெய பூசினதால கண்ணை திறக்க முடியாம எரிச்சலோட கண்ணை முடிக்கிட்டு வந்து தலையில தண்ணி ஊத்திக்கிட்டா இந்த தண்ணியை வச்சிருக்காங்க உங்க அம்மா. அப்பவே ஒரே நாத்தமா இருந்தது, நான் தான் கவனிக்காம விட்டுட்டேன் என்று முகத்தை சுளித்து கொண்டாள். இதற்குள் அங்கு ஓடி வந்த வனஜா, என்ன நீ, மேலெல்லாம் ஒரே காய்கறி தொழுங்க, கீரை காம்பெல்லாம் கூட இருக்கு. எல்லாம் நீங்க பண்ண வேலைதான். நானா, நான் என்ன பண்ண? என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதது போல பேசுறீங்க. இதோ பாரு ரக்ஷிதா, விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்கு. உங்க அம்மா வேணும்னே ஒவ்வொன்னும் பண்ணிட்டு நான் மறந்துட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நாங்க வந்தது பிடிக்கலன்னா சொல்லிடு, நாங்க கிளம்பிடுறோம். அத்தை அப்படின்னா இல்ல, நீங்க முதல்ல குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு வேற தண்ணி எடுத்து வைக்கிறேன் என்று ரக்ஷிதா தண்ணீர் எடுத்து கொடுக்க, குளித்து விட்டு வந்த ஜெயந்தி கடகடவன தனது ரூமுக்கு சென்று பேக்கில் அனைத்தையும் முடித்து வைத்து கொண்டு புறப்பட்டாள். பிரணவும் அவளுடன் கிளம்ப, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, தீபாவளி நாளதுமா இப்படி நீங்க கோச்சிட்டு கிளம்புறீங்க, ஒரு வாய் சாப்பிட்டாவது போலாமே, நாங்க எதனா தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள என்றார் மூர்த்தி. ஆமா மாப்பிள்ள, நான் கவனிச்சதுல ஏதாவது குறை இருந்தா அதுக்காக கோபப்படாதீங்க, வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நான் எல்லாம் சரியா செஞ்சு கொடுத்துறேன் என்றாள் வனஜா. போதும்மா, நீங்க கவனிச்ச லட்சணமே. அப்பா மோரு கேட்டா வெந்நீர் குடுக்கறதும், சாப்பாடுல காரத்தை கொட்டுறதும், காப்பில உப்பை கொட்டுறதும், என்ன இதெல்லாம் என்று பிரணவ் கத்த. அது கூட பரவாயில்ல, தீபாவளி அதுமா, இன்னைக்கு எல்லாரும் கங்கா ஸ்நானம் பண்ணுவாங்க, ஆனா நான் கழனி தண்ணியில ஸ்நானம் பண்ணிருக்கேன். என்னதான் வேற தண்ணியில குளிச்சாலும் இன்னும் என் மேல நாத்து அடிக்குது, என்னதான் மறதியா இருந்தாலும் இப்படியா என்றாள் ஜெயந்தி. ஏமாமா, கல்யாணம் ஆகி நாங்க வந்த புதுசுல அத்தை நல்லா தானே இருந்தாங்க, அப்ப நீங்களும் அவங்களும் எங்களை எப்படி மரியாதையா கவனிச்சுக்கிட்டீங்க, அதுக்குள்ள எங்க மரியாதை இங்க கெட்டு போச்சா? நாங்க வரது பிடிக்கலன்னா டைரக்டா சொல்லலாம் இல்ல, எதுக்கு இப்படி நடந்துக்கணும்? ஓ இப்பதான் தெரியுது, ரக்ஷிதா எதுக்கு நாங்க இங்க வரணும்னு சொன்னாலும் வேண்டான்னு சொன்னான்னு என்று படப்படத்தான். மூர்த்தி கண்கள் கலங்க அவன் அருகில் வந்து கைகளை பிடித்து கொண்டார். மாப்பிள்ள, நீங்க நினைக்கிறது போல
நாங்க உங்ககிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கணும், உங்களை அவமானப்படுத்தணும்னு இப்படி செய்யல. உண்மையில என்ன நடந்ததுன்னா என்று அவர் கூறுவதற்குள், அப்பா என்றாள் ரக்ஷிதா. அம்மாடி, பேசாம இருமா. மாப்பிள்ளையும் சம்மந்தி அம்மாவோ நம்மளை இவ்வளவு தூரம் தப்பா எடுத்துட்டு இருக்கும் போது நாம இனி உண்மையை மறைக்கிறது தப்பு என்று தனது மனைவிக்கு ஆக்சிடென்ட் ஆனதையும் அதனால் அவளுக்கு அனைத்தும் மறந்து தனது அருகில் அப்பொழுதிருந்த தனது கணவர் மகளை மட்டும்தான் ஞாபகம் இருப்பதாக கூறினார். என்னமாமா சொல்றீங்க என்று பிரணவ் அலற ஜெயந்தியும் அதிர்ந்து போனாள். ஆமா மாப்பிள்ள, என் பொண்டாட்டிக்கு குறிப்பிட்ட சில விஷயங்களையும் குறிப்பிட்ட நபர்களையும் தான் மறந்து போச்சு. மற்றபடி அவளுக்கு என்னையும் என் மகளையும் நல்லா ஞாபகம் இருக்கு. இதுல என்ன கொடுமைனா, அவ ஆசாசியா தன் பொண்ணுக்கு பண்ண கல்யாணம் கூட ஞாபகம் இல்லை. அதனால தான் உங்களை அவ மறந்துட்டா. ஏமாமா, இதெல்லாம் எங்ககிட்ட ஏன் சொல்லல? எப்படி மாப்பிள்ள சொல்றது? உங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்பதான் 5 மாசம் ஆகுது. நீங்க இன்னும் எங்க கூட சரியா பழக கூட இல்லை. தரர் மூலமா வந்த வரன் நீங்க, எங்க சொந்தமும் இல்லை. உங்க பெரிய மனசால எதையும் எங்க கிட்ட எதிர்பார்க்காம எங்க பொண்ணை கட்டிக்கிட்டீங்க. உங்ககிட்ட இப்ப நடந்ததை சொன்னா என் பொண்டாட்டிக்கு புத்திதான் பெதலிச்சிடுச்சுன்னு நீங்க தப்பா எடுத்துக்க போறீங்க. அதனால என் பொண்ணையும் எதனா சொல்லிடுவீங்கன்னு நான் பயந்துட்டேன். நீங்க அவளை இங்க அனுப்பாம இருந்துட்டா என் பொண்டாட்டி ரொம்ப நொந்துடுவா. அதுவும் இல்லாம என் எதிர்க்கவே அவ அவமானப்படுறதையும் நான் பார்க்க முடியாது என்று கலங்கினார். மாமா, என்ன மாமா, நான் உங்க பொண்ணு கழுத்துல என்னைக்கு தாலிய கட்டினனோ அன்னைக்கு உங்க மருமகன் ஆகிட்டேன். இது என்னோட குடும்பம். நான் போய் உங்களை தப்பா நினைப்பேனா? ஒரு நோயால அவதிப்படுற அத்தைய நான் அவமானப்படுத்துவேனா? அவ்வளோ ஈரம் இல்லாதவனா நானு? அதுதானே அண்ணா, எங்களை நீங்க இப்படி நினைக்கலாமா? ஏமா ரக்ஷிதா, அன்னைக்கு இப்படி ஒரு விபத்து நடந்திருக்குன்னு என்கிட்ட ஏன் சொல்லாம இருந்த? இப்பதான் புரியுது நீ ஏன் எங்களை இங்க வர வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தன்னு. சரி, போனதெல்லாம் போகட்டும். பிரணவ், அண்ணிய கூட்டிட்டு போய் நம்ம சென்னையிலேயே நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட காட்டுவோம். அவரை எல்லாம் பார்த்துப்பாரு. இது சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பார்க்க கூட அவரை ஏற்பாடும் பண்ணி கொடுப்பாரு என்றாள் ஜெயந்தி. ஆமாம்மா, நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்றான் பிரணவ். சரி மாமா, இன்னைக்கே நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க என்றான். மாப்பிள்ள என்று கண்ணீரோடு அவன் கைகளை பற்றி கொண்ட மூர்த்தி, நான் உங்களை எங்க வீட்டு மாப்பிள்ளையா மட்டும்தான் நினைச்சேன். ஆனா நீங்க ஒரு படி மேல போய் எங்க வீட்டு பிள்ளையா ஒசந்துட்டீங்க என்றார். அத்தை, அம்மாவை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அத்தை என்று அவளை அணைத்து கொண்டாள் ரட்சிதா. என்னடா கண்ணு, நாம ஒண்ணுக்குள்ள ஒன்னாகிட்டதுக்கு அப்புறம் நமக்குள்ள இனிமேலும் எந்த ஒளியும் மறைவும் இருக்கக்கூடாது, சரியா? சரி சரி, போய் ஊருக்கு போக எல்லாம் ரெடி பண்ணு என்றாள் ஜெயந்தி. சரியத்த, முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க வாங்க என்று அவள் அழைக்க, ஆமா சம்பந்தியம்மா, இன்னைக்கு ரக்ஷிதாவே எல்லாம் உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சிருக்கா என்று கண்களை துடைத்து கொண்டார் மூர்த்தி. ஆமா மாப்பிள்ள, இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு சிக்கன் செஞ்சிருக்கா, சம்மந்தி அம்மாக்கு பிடிக்கும்னு மட்டன் செஞ்சிருக்கா, உங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் கூட இவர் எடுத்துட்டு வந்திருக்காரு என்றாள் வனஜா. அப்படியா? அவங்க செஞ்சதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே அத்தை, பரவாயில்லையே என்று சிரித்தான் பிரணவ். அதுதானே என்று அனைவரும் ஆச்சரியமாக அவளை பார்க்க, ஆமா மாப்பிள்ள, அவங்க செஞ்சதெல்லாம் ஞாபகம் இருக்குதான். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் ஏன் செய்யறாங்கன்னு தான் புரியல என்றாள் வனஜா எதையோ யோசித்து கொண்டு. அட கடவுளே, அதுதானே பார்த்தோம் என்று அனைவரும் கோரஸாக கூறிவிட்டு கலகலவென சிரித்தனர். இத்துடன் மறதி மாமியார் கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனி பிள்ளையருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி.